ஓகேம்மா, நம்ம எக்ஸசைஸ் 4.3 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.3ல இந்த ஃபஸ்ட்டு 8 சம்ஸ் எப்படி போடணுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொன்னேன். நான் உங்களுக்கு அது இல்லாமல் ஒரு சில சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியும் காமிச்சேன். நான் இந்த ஃபஸ்ட்டு 8 சம்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 9th சம்லேருந்து பார்க்கலாம். ஸோ 9th சம், எ கபடி கோச் ஹேஸ் 14 players ரெடி டு பிளே. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஆஃப் 7 players could the coach put on the court? ஸோ மொத்தம் 14 players இருக்காங்க, அதில் 7 players செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஸ்டெப்ஸ் இப்படி எழுதணும். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 7 players ஃப்ரம் 14 players இஸ் ஈக்குவல் டு 14C7. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் வேல்யூ எதை கண்டுபிடிச்சி எழுதணும். புரிஞ்சுதாமா? ஸோ ஜஸ்ட் இதுதான், இந்த ஒன் லைன் ஸ்டெப் தான். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 7 players ஃப்ரம் 14 players இஸ் ஈக்குவல் டு 14C7. The next one பாருங்க, there are 15 persons in the party. If each two of them shake hands with each other, so ரெண்டு பேரா shake hands பண்றாங்க. How many handshakes happen in the party? அந்த பார்ட்டியில் எத்தனை handshakes நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ண 2 பேர் வேணும் இல்லையா? ரெண்டு பேராக ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ therefore number of ways of selecting two persons from 15 persons. ஸோ 2 செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? we have 15C2 ways. அப்போ therefore the number of handshakes possible. ஸோ டைரெக்டாக நீங்கள் இப்படியே எழுதிடலாம். number of handshakes is equal to 15C2. ஸோ it is 15 into 14 divided by 1 into 2. சிம்பிளிஃபை பண்ணி எழுத வேண்டியதான். ஓகேவா? and then next third one பாருங்க, how many cards can be drawn through 20 points on a circle? ஒரு சர்க்கிள் மேலே 20 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை கார்ட்ஸ் வரைய முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் you'll get 1 card. ஒரு கார்டு வரையணும்னா we need to join 2 points. அப்போ இந்த 20 பாயிண்ட்ஸ்லேருந்து 2 செலக்ட் பண்ணி எத்தனை செலெக்ஷன் பண்ண முடியும் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ therefore number of cards that can be drawn by selecting 2 points from 20 points. ஸோ 20 பாயிண்ட்ஸ்லேருந்து ரெண்டாக செலக்ட் பண்ணி எத்தனை கார்ட்ஸ் வரைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is equal to 20C2. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் இப்படி எழுதணும். number of cards that can be drawn by selecting 2 points from 20 points is equal to 20C2. ஸோ 2 செலக்ட் பண்ணி எத்தனை கார்ட்ஸ் வரையலான்னா it is 20C2. ஸோ அது வந்து 20 into 19 by 1 into 2 சிம்பிளிஃபை பண்ணி எழுத வேண்டியதான். உங்களுக்கு 190 வந்துடும். அடுத்தது 4th ஒன் பாருங்கள். in a parking lot 100 1-year-old cars are parked. ஸோ இதில் ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்து 100 1-year-old cars, ஸோ 1 வருஷம் பழசான கார்ஸ் 100 கார் அது மாதிரி பார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்து 1-year-old கார்ஸ், 1 வருஷம் பழசான கார்ஸ் வந்து 100 கார்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தம் 5 are to be chosen at random. ஸோ 5 கார்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் ஃபார் இட்ஸ் பொல்யூஷன் டிவைசஸ், டு செக் இட்ஸ் பொல்யூஷன் டிவைசஸ். ஸோ அது எவ்வளோ பொல்யூஷன் டிவைசஸ் எவ்வளோ பொல்யூட் பண்ணுது அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு 5 கார்ஸ் செலக்ட் பண்ணி அதை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் 5 கார்ஸ் கேன் பி சோசன்? எத்தனை விதமாக அந்த 5 கார்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 கார்ஸ்லேருந்து 5 கார்ஸ் செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? we have 100C5 ways. ஓகேவா? 100 கார்ஸ்லேருந்து 5 கார்ஸ் செலக்ட் பண்ண we have 100C5 ways. ஸோ அது வந்து நீங்கள் 100 into 99 into 98 into 97 into 96 divided by 1 into 2 into 3 into 4 into 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? and then the next one பாருங்கள், how many ways can a team of 3 boys 2 girls and 1 transgender be selected from 5 boys 4 girls and 2 transgender? ஸோ 5 boysலேருந்து 3 boys செலக்ட் பண்ணணும். But it can be done in 5C3 ways. So number of ways of selecting 3 boys from 5 boys is equal to 5C3. Number of ways of selecting 2 girls from 4 girls is equal to 4C2. Number of ways of selecting 1 transgender from 2 transgender is equal to 2C1. அப்போ therefore the total number of ways is equal to, ஏன்னா இது எல்லாரையுமே செலக்ட் பண்ணோம் இல்லையா, 3 boys 2 girls and 1 transgender. So and ன்னு சொல்லும்போது we need to multiply. So therefore the total number of ways is equal to 5C3 into 4C2 into 2C1 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் 1 லைன் ஆன்சர் தான். ஸோ அதனால தான் நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி காட்டல, ஸ்டெப்ஸ் ஓரலாகவே சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேவா? அடுத்து 10th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எ செட் with
4 எலிமெண்ட்ஸ். ஸோ 4 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை சப்செட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம செட் தியரியிலே படித்தோம். நம்ம 4 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி 2^4 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு படித்தோம். த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு பை யூசிங் n எலிமெண்ட்ஸ் இஸ் 2^n நம்ம செட் தியரியிலே படித்தோம். பட் இங்கே வந்து நமக்கு காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஆக்சுவலாக போடணும்னு பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் சிங்கிள் லைன்லேயும் எழுதலாம். யூ கேன் ரைட் இட் இன் சிங்கிள் லைன் ஆல்சோ. ஸோ எக்ஸசைஸ் 4.3 இதில் 10th one. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா the number of subsets that can be formed. ஸோ எத்தனை சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 எலிமெண்ட்ஸாக செலக்ட் பண்ணி நம்ம சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். அந்த 4 எலிமெண்ட்டில் 0 எலிமெண்ட்டாக செலக்ட் பண்ணி நம்ம சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 4C0. ஸோ 4 எலிமெண்ட்ஸ்லேருந்து 0 செலக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஆர் 1 செலக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? ஒரு எலிமெண்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 4 எலிமெண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட் செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4C1 வேஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது 2 செலக்ட் பண்ணி நம்ம சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 2 செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4C2 வேஸ் இருக்குது. 4 எலிமெண்ட்ஸ்லேருந்து 2 செலக்ட் பண்ண 2 எலிமெண்ட் செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4C2 வேஸ் இருக்குது. அடுத்தது 3 செலக்ட் பண்ணி நம்ம சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 4C3 வேஸ். ஓகேவா? அதே மாதிரி 4 செலக்ட் பண்ணி ஒரு சப்செட் ஃபார்ம் பண்ணலாலே இட் இஸ் 4C4 வேஸ். அப்போ therefore the total number of subsets will be equal to, so 4C0 it is 1. ஏன்னா NC0 1 படித்தோம் இல்லையா? 4C0 1 plus 4C1 4 plus 4C2. 4C2 is 4 into 3 divided by 1 into 2 இல்லையா? ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா you'll get it as 2 plus 6ன்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்தது 4C3. 4C3 we can write it as 4C1 itself. 4C4 minus 1ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படித்தோம்ல, NCR is equal to NCN minus R. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். 4C3 4C4 minus 3ன்னு எழுதுறோம், which is same as 4C1, which is also 4. அடுத்து 4C4ங்கிறது it is 1. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ you'll get it as 1 plus 4 plus 6 plus 4 plus 1. அப்போ you'll get this as, ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வருது? 10, 14, 16. ஸோ 16 which is equal to 2^4. ஸோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுதான் நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் அந்த 4 எலிமெண்ட்லேருந்து 0 எடுத்து ஒரே ஒரு சப்செட் ஃபார்ம் பண்ணலாம், விச் இஸ் த நல் செட். அதுதானே நல் செட். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். லெட் அஸ் இமேஜின் தட் ABCD இது மாதிரி ஒரு செட் இருக்குதுன்னு வச்சுப்போம். 4 எலிமெண்ட் இருக்கக்கூடிய செட். இதில் எப்படி சப்செட் ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இதோட சப்செட் என்ன வரும்? இப்போ இதுதான் ஒரு செட்டுன்னு எடுத்திங்கன்னா இதோட சப்செட் என்ன வரும்? த சப்செட்ஸ் வில் பி ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு நல் செட் அது ஒன்று தான் வரும். 0 செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு செட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் ஒன்றா செலக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் A ஒரு செட், B ஒரு செட், C ஒரு செட், அண்ட் தென் D ஒரு செட். இது வந்து 4 ஃபார்ம் பண்ணலாம். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 4C1 4. அடுத்தது 2 செலக்ட் பண்ணி அது எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்னா 6 செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் AB அது ஒரு செட், அண்ட் தென் BC அது ஒரு செட், அண்ட் தென் CD, அண்ட் தென் அடுத்தது AD, அடுத்தது BD இல்லையா? ஒன்று மிஸ் ஆகுது. தட் இஸ் AB BC CD அண்ட் தென் AD BD BC இல்லை BC இல்லை CD AC. ஸோ டோட்டலாக 2 செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் நம்ம சொல்கிறோம். 4 எலிமெண்ட்ஸ்லேருந்து 2 செலக்ட் பண்ணால் 6 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறோம். அடுத்தது 3 செலக்ட் பண்ணால் எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்? அதுவும் 4 ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் 3 செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ABC அது ஒரு செட். அடுத்தது A, B, D அது ஒரு செட், அண்ட் தென் ACD இது ஒரு செட், அண்ட் தென் ABD ஆல்ரெடி எழுதிட்டோம் நம்ம. BCD இது ஒரு செட். ஸோ டோட்டலாக 4 இது ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து இது வந்து 4 எலிமெண்ட்லேருந்து 3 செலக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது 4 ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது 4 செலக்ட் பண்ணுறது, இந்த 4 செலக்ட் பண்ணுறது ஒன்லி 1 பண்ணலாம். தட் இஸ் ABCD.
ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 0 0வாக செலக்ட் பண்ணலாம், ஒன்லி 1 சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். 1 1ஆக செலக்ட் பண்ணால் 4 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் 4 எலிமெண்ட்ஸ்லேருந்து. 2 2ஆக செலக்ட் பண்ணால் 6 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது 3 3ஆக செலக்ட் பண்ணால் 4 சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். திருப்பி 4ஐயுமே செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி 1 சப்செட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 16. அதுதான் சொல்கிறோம் 2 power 4. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். இப்போ இதில் அடுத்தது 5 எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இதே மாதிரி தான் எழுதணும். த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் இஸ். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? 5C0 + 5C1 + 5C2 + 5C3 + 5C4 + 5C5 அதுவும் வரும். ஓகேவா? அப்புறம் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் இட் அஸ் 2 power 5. 32 வரும், which is 2 power 5 எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? n எலிமெண்ட்ஸ். ஸோ n எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை சப்செட் ஃபார்ம் பண்ணலாம்? NC0 + NC1 + NC2 + etc. up to NCn, which is equal to 2 power n சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். புரிஞ்சுதாம்மா? the number of subsets that can be formed is NC0 + NC1 + NC1 + NC2 + NC3 + etc. up to NCn, which is equal to 2 power n ன்னு எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எப்படி 2 power n வருதுன்றது நம்ம அடுத்த சாப்டரில் படிப்போம். அடுத்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் we have this. இது எப்படி ஆட் பண்ணால் 2 power n வருது, இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது, அது நம்ம அடுத்த சாப்டரில் படிப்போம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்கள். A trust has 25 members. How many ways 3 officers can be selected? ஸோ எத்தனை வேஸில் 3 officers செலக்ட் பண்ண முடியும்? ஸோ 3 officers செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 officers from 25 members is 25C3. அவ்வளோதான், 25C3. அது சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இட் இஸ் 25 × 24 × 23 டிவைடட் பை 1 × 2 × 3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் ஹவு மெனி வேஸ் கேன் எ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எ செக்ரட்டரி பி செலக்டட்? எத்தனை வேஸில் ஒரு பிரசிடென்ட், ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஒரு செக்ரட்டரி செலக்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக 3 ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டால் அது காம்பினேஷன். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் selecting 3 officers from 25 members is equal to 25C3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பிரசிடென்ட், ஒரு வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ஒரு செக்ரட்டரி. இப்போ இங்கே வந்து ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம பிரசிடென்ட் செலக்ட் பண்ணணும், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் செக்ரட்டரி செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். அப்போ இது பெர்முட்டேஷன். இப்போ இது வந்து செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் விச் இஸ் பெர்முட்டேஷன். ஸோ அது வந்து பெர்முட்டேஷன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 1 president, 1 vice president and then 1 secretary. So this is equal to, so 25 members-ல ஒரு president select பண்ண நமக்கு 25 ways, ஒரு வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்ணால் 24 வேஸ். ஏன்னா ஒரு பர்சன் நம்ம பிரசிடென்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்ண 24 வேஸ் அண்ட் ஒரு செக்ரட்டரி செலக்ட் பண்ணால் நமக்கு 23 வேஸ் இருக்கும். ஸோ அப்போ இட் இஸ் 25P3. இது பெர்முட்டேஷன், செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். புரியுதாம்மா? இங்கே 3 ஆஃபீஸர்னும் போது அட் அ டைம் 3 பேரை செலக்ட் பண்ணிடுறோம். ஆனால் இது 1 by 1 செலக்ட் பண்ணுறோம். முதல்ல பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுறோம், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் செக்ரட்டரி. ஸோ 1 by 1 செலக்ட் பண்ணும்போது இட் இஸ் பெர்முட்டேஷன். ஓகேவா? ஏன்னா இங்கே செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வேறு வருது. ஸோ அதனால் இது பெர்முட்டேஷன். வேற இங்கே வந்து 3 பேரை அட் அ டைம் அப்படியே ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுனால இட் இஸ் காம்பினேஷன். புரியுதா? இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதலாம். வச்சு 25 × 24 × 23 பண்ணிங்கன்னா இல் கெட் த ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 12th ஒன் பாருங்கள். How many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with a chairperson and a secretary? ஸோ ஒரு கமிட்டி 10 பேர் இருக்காங்க. அதில் கமிட்டி ஆஃப் 6 பர்சன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த 6 பர்சன்ஸில் ஒரு சேர்பர்சன் இருக்கணும், ஒரு செக்ரட்டரி இருக்கணும். அப்போ முதல்ல இந்த 10 பர்சன்லேருந்து ஒரு சேர்பர்சனும் ஒரு செக்ரட்டரியும் செலக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் தான் இருப்பாங்க. அதுலேருந்து மீதி நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும்? 4 பேர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். 4 பேர் செலக்ட் பண்ணால் போதும். அப்போ டோட்டலாக 6 வந்துடும் இல்லையா? புரிஞ்சுதாம்மா? ஸோ அப்போ therefore இது நம்ம எப்படி போடணும்னா we should do it like this. That is 12th one. Number of ways of selecting 1 chairperson
and a secretary from 10 persons. ஸோ இது எத்தனை வேஸில் பண்ணலாம்? இது வந்து பெர்முட்டேஷன். ஏன்னா முதல்ல ஒரு சேர் பர்சன் செலக்ட் பண்ணணும், அப்புறம் ஒரு செக்ரட்டரி செலக்ட் பண்ணணும். ஸோ இது பெர்முட்டேஷன். அப்போ இட் கேன் பி டன் இன் 10p2 ways. It can be done in 10p2 ways. அடுத்தது number of ways of selecting remaining 4 persons from remaining 8 persons. ஸோ ஏன்னா இந்த 10 பேரில் ஆல்ரெடி 2 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ மீதி நம்மக்கிட்ட 8 பேர் தான் இருப்பாங்க. அதில் 4 பேர் செலக்ட் பண்ண அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? இட் இஸ் 8c4 வேஸ். இது காம்பினேஷன். புரியுதாமா? இது மாதிரி ஆர்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா, தட் இஸ் ஒரு சேர்பர்சன் ஒரு செக்ரட்டரி அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது பெர்முட்டேஷன். வேறஸ் 4 பேர் செலக்ட் பண்ணோம் 8 பேர்லேருந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அது காம்பினேஷன். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். So total number of ways of selecting the all 6 persons. அந்த 6 பேரை செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? It is 10p2 into 8c4. 10p2 into 8c4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ 10p2ங்கிறது என்ன? It is 10 into 9. அவ்வளோதான். 8c4ங்கிறது it is 8 into 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 into 4. பெர்முட்டேஷனில் 10ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா குறைச்சிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். அவ்வளோதான். வேறஸ் காம்பினேஷனில் என்ன பண்ணணும்? 8ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 4 டேர்ம்ஸ் வரைக்கும். கீழே டிவைடட் பை 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப் டு 4 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வில் கெட் திஸ் ஆஸ் 2 டைம்ஸ் இல்லையா? ஸோ இட் இஸ் 100. It is going to be 6,300. So that is going to be just a second. 3 2 times. Oh, inga or 7. Okay, 70 into 90. So that will be 6,000. 6,300. But okay ma, 6,300. Okay, இப்போ next 13th one பாருங்க. How many different selections of 5 books can be made from 12 different books? So 12 different booksலேருந்து 5 books எப்படி செலக்ட் பண்ணலாம்? If 2 particular books are always selected. ஸோ 2 புக் எப்பயுமே செலக்ட் பண்ணணும். அடுத்து செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 particular books are never selected. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். 2 books வந்து எப்பயுமே செலக்ட் பண்ணணும். அப்போ அந்த புக்ஸ் ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு அந்த 2 புக்கு. அப்போ மீதி இதில் எத்தனை புக் இருக்கும்? 10 புக்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்து மீதி நம்ம எத்தனை புக்ஸ் செலக்ட் பண்ணால் போதும்? 3 புக்ஸ் செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 புக்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ மீதி 3 புக்ஸ் செலக்ட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ 10 புக்ஸ்லேருந்து 3 புக்ஸ் செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 10c3 வேஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 particular books are never selected. 2 புக்கை செலக்டே பண்ணக்கூடாது. அப்போ அந்த 2 புக்கை விட்டுறணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ்லேருந்து 2 புக்ஸை விட்டுட்டோம்னா அப்போ மீதி நமக்கு 10 புக்ஸ் இருக்கும். அந்த 10 புக்ஸ்லேருந்து 5 புக்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 books are selected. 2 books always selected. ஸோ 2 புக் எப்பயுமே செலக்ட் பண்ணோன்னா இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 books, remaining 3 books from remaining 10 books. ஸோ அந்த ரிமைனிங் 10 புக்ஸ்லேருந்து ரிமைனிங் 3 புக்ஸை எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 10c3 வேஸ். இப்போ விச் இஸ் 10 into 9 into 8 divided by 1 into 2 into 3. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா இது 3 times and then இது 4 times which is equal to 120 வேஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க? 2 books never selected.
ஸோ 2 புக்ஸ் வந்து செலக்டே பண்ணக்கூடாது. அப்போ therefore number of ways of selecting 5 books from remaining 10 books. ஏன்னா அந்த 2 புக்கை விட்டுறணும். அந்த 2 புக்கை விட்டுட்டோன்னா இப்போ ரிமைனிங் நம்ம கையில் 10 புக்ஸ் தான் இருக்கும். அந்த 10 புக்ஸ்லேருந்து 5 புக்ஸை செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? 10C5 வேஸ். ஸோ 10C5ங்கிறது இட் இஸ் 10 into 9 into 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3 into 4 into 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இட் இஸ் 2 4s are 8 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் இது 3 times அண்ட் தென் 5 வந்து இது 2 times கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? ஸோ இட் இஸ் கோயிங் பி 36 into 7. So it is 252. So therefore 252 ways இருக்குது. There are 252 ways for selecting. The 2 books are never selected. 2 புக் வந்து செலக்டே பண்ணாமல் மீதி இருக்க 5 புக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு 10 புக்லேருந்து 5 புக் செலக்ட் பண்ண we have 252 ways. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். There are 5 teachers and 20 students. 5 teachers and 20 students இருக்காங்க. Out of them a committee of 2 teachers and 3 students is to be formed. ஸோ அதில் வந்து 2 teachersம் 3 studentsம் இருக்க மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். Find the number of ways in which this can be done. எத்தனை விதமாக இதை பண்ணலாம். Further, find in how many ways, how many of these committees, find in how many of these committees a particular teacher is included. ஸோ ஒரு பர்டிகுலர் டீச்சர் இன்க்ளூட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த டீச்சர் இருக்கணும் அந்த கமிட்டியிலன்னா அப்போ அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது. அடுத்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் விட்டுட்டு மீதி பேரை மட்டும் கமிட்டி ஃபார்ம் பண்ணோன்னா அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதாமா? ஸோ 5 teachers and 20 students இருக்காங்க. இதில் நம்ம கமிட்டி ஆஃப் 2 teachers and 3 students ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ therefore ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வேஸில் வந்து 2 teachers and 14th one. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 2 teachers from 5 teachers and 3 students from 20 students. ஸோ இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 5 teachersலேருந்து 2 teachers செலக்ட் பண்ண we have 5C2 ways. And then 20 studentsலேருந்து 3 students செலக்ட் பண்ண we have 20C3 ways. ஓகேவா? ஸோ அப்போ which is equal to 5 into 4 by 1 into 2 into 20C3ங்கிறது 20 into 19 into 18 divided by 1 into 2 into 3. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது 6 3 times கேன்சல் பண்ணலாம். and then இங்கே இது வந்து 2 times கேன்சல் பண்ணலாம். ஸோ it is 10 into 20 வந்து we can say it as 200 into 19 into 3 which is going to be 57. which is going to be 0 0 14. so 11,400 waysல இது செலக்ட் பண்ணலாம். we can do this in 11,400 ways. இப்போ அடுத்த கேஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா a particular teacher is included. particular teacher is included. கண்டிப்பாக அந்த டீச்சர் இருக்கணும் அப்படின்னா எத்தனை வேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட்னா அப்போ ஒரு டீச்சர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ மீதி நம்ம எத்தனை டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணணும்? ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 1 teacher from 5 teachers. ஏன்னா ஒரு டீச்சர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ மீதி ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணால் போதும் இல்லையா? from 5 teachers. அந்த 5 டீச்சர்ஸ்லேருந்து ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணால் போதும். and 3 students from 20 students. so therefore this can be done in 5C1 into 20C3 ways. so 5C1 is 5 into 20C3ங்கிறது 20 into 19 into 18 divided by 1 into 2 into 3. so இது simplify பண்ணிங்கன்னா 3 times. so it is going to be so it is 500 into 57 or it is 5,700 ways. ஸோ 5,700 வேஸில் ஒரு பர்டிகுலர் டீச்சரை மட்டும் இன்க்ளூட் பண்ணி நம்ம அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது
1 டீச்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரம் ரிமைனிங் 4 டீச்சர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணால் போதும்ல, ஏன்னா ஆல்ரெடி தான் ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணிட்டோமே, அப்போ மீதி நம்மக்கிட்ட 4 டீச்சர்ஸ் தானே இருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 1 டீச்சர் ஃப்ரம் ரிமைனிங் 4 டீச்சர்ஸ். 4 டீச்சர்ஸ்லேருந்து ஒரு டீச்சர் செலக்ட் பண்ண we have 4C1 ways. 4C1 ways. ஸோ அப்போ இது 4 தான், 4. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், we'll get this as, so it is equal to 80 into 57 இல்லையா. ஸோ அப்போ 80 into 57 சொல்லும்போது it is so 4560 ways. we have 4560 ways. ஏன்னா இதில் மீதி 4 டீச்சர் தானே இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணும். அடுத்த செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். a particular student is excluded. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை விட்டுறணும். ஸோ அப்போ therefore number of ways of selecting 2 teachers from 5 teachers and இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம விட்டுறணும். அப்போ 3 students from 19 students. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டோன்னா மீதி நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரம் ரிமைனிங் 19 students. ஸோ மீதி 19 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, அதுலேருந்து நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணால் போதும். அப்போ இட் கேன் பி டன் இன் 5C2 into 19C3. இப்போ which is equal to 5 into 4 by 1 into 2 into 19C3ங்கிறது 19 into 18 into 17 divided by 1 into 2 into 3. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 times வந்துடும். and then so it is going to be or 170 into 57. so 170 into 57 பண்ணிங்கன்னா we will get this as 17 into 57. so 55 yeah, 3975. so that is going to be 9 so it is going to be 9690. so இத்தனை ways இருக்கு, we have this much of ways. புரிஞ்சுதாமா இது, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ next one பாருங்க. In an examination, a student has to answer 5 questions out of 9 questions, in which 2 are compulsory. So 2 question வந்து compulsory. In how many ways a student can answer the question? இது நீங்களே போட்டுடலாம். ஸோ 2 question கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஸோ அப்போ therefore மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது, 9 இருக்குது. அதில் 2 ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ மீதி எத்தனை கொஷின் இருக்கும், 7. ஸோ 7லேருந்து எத்தனை செலக்ட் பண்ணால் போதும், 3 செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி தான் 2 செலக்ட் பண்ணியாச்சுல, 2 கொஷின் கம்பல்சரி இல்லையா. அப்போ therefore number of ways of selecting 3 questions from 7 questions. It can be done in 7C3 ways. It can be done in 7C3 ways. Directly நம்ம simplify பண்ணிடலாம். So 7C3ங்கிறது 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 பண்ணிங்கன்னா you'll get the answer. ஸோ இது நீங்களே போட்டுடலாம், just 1 line answer தான். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் ரிமைனிங் 3 questions from remaining 7 questions is equal to 7C3. போட்டு ஆன்சர் எழுத வேண்டியதான். அடுத்து 16th ஒன் பாருங்கள். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் 5 card combination out of a deck of 52 cards if there is exactly 3 aces in each combination. ஸோ ஒரு காம்பினேஷன்லேயும் 3 ஏஸ் இருக்கணும், ஒரு காம்பினேஷன்லேயும் எக்ஸாக்டாக 3 ஏசஸ் இருக்கணும். அது மாதிரி வந்து 5 cards காம்பினேஷன் எடுக்கணும் from the 52 cards. அந்த 52 cardsலேருந்து 5 cards காம்பினேஷன் எடுக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை ஏஸ் கார்ட்ஸ் இருக்கும் இந்த 52 cardsல? 4 ஏஸ் கார்ட்ஸ் இருக்கும். we have 4 ஏஸ் கார்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த 4 ஏஸ் கார்ட்ஸ்லேருந்து 3 ஏஸ் கார்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு காம்பினேஷன்லேயும் 3 ஏஸ் இருக்கணும்னு சொன்னாங்களே. ஸோ அப்போ 4 ஏஸ் கார்ட்ஸ்லேருந்து 3 ஏஸ் கார்ட்ஸ் செலக்ட் பண்ணால் எத்தனை வேஸ் இருக்குது, 4C3 வேஸ். ஓகேவா. அப்போ 3 கார்ட்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ மீதி இன்னும் எத்தனை கார்ட்ஸ் செலக்ட் பண்ணால் போதும், 2 கார்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா 5 கார்ட்ஸில் மீதி 2 கார்ட்ஸ் செலக்ட் பண்ணால் போதும். அந்த இதில் மீதி எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், ஏன்னா அந்த 4 ஏஸ் கார்ட்ஸை விட்டுட்டு அந்த 4 ஏஸ் கார்ட்ஸை விட்டுட்டிங்கன்னா இப்போ ரிமைனிங் வில் பி ஹேவிங் 48 கார்ட்ஸ். ஸோ அப்போ 48 கார்ட்ஸ்லேருந்து 2 கார்ட்ஸ் செலக்ட் பண்ணால் போதும். புரிஞ்சுதா. ஸோ அப்போ therefore இந்த 16th ஒன் பார்த்தீங்கன்னா
number of ways of selecting 3 ace cards from 4 ace cards and remaining 2 cards from remaining 48 cards. So அப்போ therefore 4 ace cardsலேருந்து 3 ace cards select பண்ணால் it is 4c 3 ways அண்டுன்றதுனால multiplication. So remaining 2 cards from 48 cards. So 48 cardsலேருந்து 2 cards select பண்ணால் 48c 2 ways. So இது simplify பண்ண வேண்டியதான். So 4c3 is same as 4c1. ஏன்னா NCR is equal to NCN minus R இல்லையா? So this is same as 4c1. So 4c1 is 4 into, so 48 into 47 divided by 1 into 2. So இது simplify பண்ணும். So it is 24. So இதை நீங்கள் multiply பண்ணிங்கன்னா, if you are going to multiply this, உங்களுக்கு வந்து actually 4512 வரும். ஓகேவா? So the total number of ways is 4512 ways. புரிஞ்சுதாமா இது? ஓகே, இப்போ next one 17th one. 17th one என்ன கேட்டிருக்காங்க? Find the number of ways of forming a committee of 5 members out of 7 Indians and 5 Americans. So 7 Indians and 5 Americans இருக்காங்க. அதில் committee of 5 members form பண்ணணும். So that always Indians will be the majority in the committee. Indians தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி எப்படி ஃபார்ம் பண்ணலாம், கமிட்டி ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி எப்படி கமிட்டி ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 7 இந்தியன்ஸ் இருக்காங்க and then 5 அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. ஸோ as per the given condition, the selection can be done in following ways. ஸோ இந்த வேஸில் நம்ம செலக்ட் பண்ணலாம். எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் கேஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இண்டியன்ஸுமே செலக்ட் பண்ணலாம். 7 இண்டியன்ஸ் வந்து 5 இண்டியன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அமெரிக்கன்ஸ் 0 அமெரிக்கன்ஸ் செலக்ட் பண்ணலாம். அப்போ therefore this can be done in, ஸோ அப்போ இது நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஸோ it is 7c5 into 5c0. ஸோ 5c0 is 1. So 7c5 is same as 7c2. 7c5ங்கிறது 7c2. So 7c2 எப்படி அதெல்லாம் 7 into 6 by 1 into 2. So simplify பண்ணிங்கன்னா you'll get it as 21. So 21 into 1 which is 21. So total number of ways of selecting is 21. 5 Indians select பண்ண. அடுத்த கேஸ் வந்து 4 Indians and 1 American select பண்ணலாம் இல்லையா? 4 Indians and 1 American. So 7 Indiansலேருந்து 4 Indians select பண்ண 7c4 ways. And 5 Americanலேருந்து 1 American select பண்ண we have 5c1 ways. அப்போ therefore இது 7c4 21 into 1 which is equal to 21 இப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன வரும்? 7c4 is same as 7c3. ஸோ இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? 7 into 7c3க்கு value, the value of 7c3 is going to be 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3. So இது cancel பண்ணிங்கன்னா it's 35. So it is 35 into 5c1 is 5. So இதை multiply பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as 175. ஓகேவா? அடுத்தது 3 Indians and 2 Americans select பண்ணலாம். But it can be done in 7c3 into 5c2 ways. So 7c3 is same as 7c4, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ இதுவும் கொஞ்சம் 35 தான் வரும். And then 5c2 is 10. 5 into 4 divided by 1 into 2. Simplify பண்ணிங்கன்னா 10 வரும். This is equal to 350 ways. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 Indians and 3 Americans செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்கன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. நமக்கு வந்து இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிஷன் படி. ஸோ அப்போ therefore இவ்வளோ தான் நம்மளால் காம்பினேஷன் பண்ண முடியும். அப்போ therefore total number of ways is equal to, so we have to add everything. எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? will get it as இது 350. ஸோ 450 525 525 plus ஒரு 20, it is going to be
546. So it is going to be 546. Or இதை இப்படி ஆட் பண்ணி கூட எழுதலாம் 21 + 175 + 350 which is equal to 546. அப்போ therefore the total number of ways is equal to 546. So 546 ways இருக்குது so that the committee of 5 members can be selected where Indians are the majority. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் 18th one பாருங்க. A committee of 7 people has to be formed from 8 men and 4 women. So 8 men இருக்காங்க 4 women இருக்காங்க. In how many ways can this be done when the committee consists of exactly 3 women? So எக்ஸாக்டாக 3 women மட்டும் இருக்கும்போது அப்போ எத்தனை வேஸில் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 women மட்டும்தான் இருக்கணும் எக்ஸாக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து exactly 3 women. ஸோ எக்ஸாக்டாக 3 விமன் மட்டும்தானே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ therefore அந்த 7 பீப்புளில் 3 வந்து விமனாக இருக்கணும். அப்போ மீதி இருக்க 4 வந்து மென்னாக இருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 விமன் ஃப்ரம் 4 விமன் and 4 men from 8 men. ஸோ 8 menலேருந்து 4 men செலக்ட் பண்ணணும் அண்ட் 4 womenலேருந்து 3 women செலக்ட் பண்ணணும். இப்போ இட் கேன் பி டன் இன் 4C3 into 8C4 ways. ஓகேவா? ஸோ 4C3 is same as 4C1 which is 4 into 8C4 நம்ம 8 into 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 into 4ன்னு சொல்லலாம். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா so it is going to be 70 into 4 which is 280 ways. அப்போ therefore we have 280 ways for selecting exactly 3 women. கரெக்டாக 3 women மட்டும் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு 280 ways இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 3 women. அட்லீஸ்ட் 3 women இது கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை மென் இருக்காங்க? 8 men இருக்காங்க and then 4 women இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 3 womenனா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஸோ அட்லீஸ்ட் 3 womenனா என்ன அர்த்தம்? மினிமம் 3 womenஆவது இருக்கணும். மினிமம் 3 womenஆவது இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 women இருக்கலாம் அல்லது 3க்கு மேலேயே இருக்கலாம். ஓகேவா? ஸோ விமன்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ மீதி எத்தனை பேரை மென்லேருந்து செலக்ட் பண்ணணும்? மீதி 4 பேரை செலக்ட் பண்ணணும். அப்போ இட் கேன் பி டன் இன் 8C4 into 4C3 ways. அதுதான் இப்போ கண்டுபிடிச்சோம் which is equal to ஸோ இட் இஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் 70 into 4 which is equal to 280ன்னு சொன்னோம். ஓகேவா? ஆர் 3க்கு மேலேயே இருக்கலாம் இல்லையா? அப்போ 4மே விமன்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு 3 men செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா மினிமம் 3 womenஆவது இருக்கணும். அப்போ 4 womenஐயுமே செலக்ட் பண்ணிவிட்டு 3 men கூட செலக்ட் பண்ணலாம்ல. அப்போ இட் கேன் பி டன் இன் 8C3 into 4C4 ways. ஸோ 4C4 is 1. 8C3 வந்து இட் இஸ் கோயிங் பி 8 into ஸோ இட் இஸ் 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் பி 56 into 1ன்னு வரும் which is equal to 56. ஓகேவா? அப்போ therefore the total number of ways is equal to 280 plus 56. So இதை ஆட் பண்ணிங்கன்னா அப்போ therefore the total number of ways is going to be 336. So 336 ways இருக்குது அட்லீஸ்ட் 3 women செலக்ட் பண்ண. அட்லீஸ்ட் 3 womenனா என்ன அர்த்தம்? மினிமம் 3 womenஆவது இருக்கணும். அடுத்தது தேர்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க? அட்மோஸ்ட் 3 women. அட்மோஸ்ட் 3 women. ஸோ மேக்ஸிமம் 3 women இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 men 4 women இருக்காங்க. நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ஸோ இது எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் 3 women வரைக்கும் இருக்கலான்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 women இருக்கலாம். தட் இஸ் 0 womenனா என்ன அர்த்தம்? அந்த கமிட்டி 7 பேரையுமே மென்னாகவே இருக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் 4 women வரைக்கும் இருக்கலான்றாங்க. அப்போ 0 women இருக்கலாம். தட் இஸ் அந்த கமிட்டியில் 7 பேருமே மென்னாக இருக்கலாம். ஸோ அப்போ இட் இஸ் 8C7 into 4C0 ஆர் 1 women இருக்கலாம். அப்போ மீதி 6 பேருமே மென்னாக இருக்கலாம். இப்போ 8C6 into 4C1 ஆர்
இப்படி இருக்கலாம், 2 women இருக்கலாம். ஸோ 2 women போது அப்போ நமக்கு மீதி எத்தனை பேர் செலக்ட் பண்ணணும், 5 men செலக்ட் பண்ணணும். இப்போ இட் கேன் பி டன் இன் 8C5 into 4C2 ways. அண்ட் தென் அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 3 women வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்களே, அப்போ 3 women செலக்ட் பண்ணிவிட்டு we can select 4 men. இப்போ இட் கேன் பி டன் இன் 8C4 into 4C3 ways. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8C7 is same as 8C1. ஏன்னா 8C NCR is equal to NCN minus R இல்லையா. ஸோ அப்போ 8C7க்கு பதிலாக 8C1ன்னு சொல்லலாம், which is equal to 8 into 4C0 is 1. ஸோ அப்போ which is equal to 8. அடுத்து 8C6 can be written as 8C2. 8C6 can be written as 8C2. ஸோ 8C2ங்கிறது it is 8 into 7 divided by 1 into 2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 times. ஸோ it is 28. ஸோ it is 28 into 4. 4C1 is 4. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as 8. ஸோ 112 வந்துடும். அடுத்தது 8C5. 8C5 is same as 8C3. 8C5நாலும் 8C3நாலும் ஒன்று தான். ஸோ 8C3 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it is going to be 56. Into 4C2 is 4 into 3 divided by 1 into 2. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா it is going to be 6. ஸோ 56 into 6. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா it is 36, 336. ஓகேவா. அடுத்தது 8C4. 8C4ங்கிறது it is 8 into 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 into 4. So it is going to be 70. 70 into 4C3 is same as 4C1. So 4C1 is 4, which is equal to 280. So therefore the total number of ways is equal to, so இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். You have to add everything. So it is going to be 8 plus 112 plus 336 plus 280. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 120, 300, 400, 736, 836, 846, 848. சரி இதை தப்பு பண்ணியிருக்கோமோ. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 280. ஸோ சரி இதே 2 தடவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் 120, 380, 400, 736. So it is 736. அப்போ therefore the total number of ways is 736. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா. இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் 19th ஒன். ஸோ 19th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 7 relatives of a man comprises 4 ladies and 3 gentlemen. ஸோ ஆக்சுவலாக ஒரு மேனுக்கு 7 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதில் 4 லேடிஸ் 3 ஜென்டில்மேன் இருக்காங்க. அடுத்து ஹிஸ் ஒய்ஃப் ஆல்சோ ஹேஸ் 7 ரிலேட்டிவ்ஸ். அவன் ஒய்ஃபுக்கும் 7 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. 3 ஆஃப் தம் ஆர் லேடிஸ், அதில் 3 லேடிஸ் 4 ஜென்டில்மேன் இருக்காங்க. இன் ஹவு மெனி வேஸ் தே கேன் இன்வைட் a dinner party of 3 ladies and 3 gentlemen. 3 ladies 3 gentlemen இருக்கணும். So that there are 3 of man's relatives. 3 பேர் வந்து man's relative இருக்கணும், 3 பேர் wife relative இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் செலக்ட் பண்ண முடியும், எத்தனை பேரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண முடியும். அந்த பார்ட்டியில் மொத்தம் 3 ladies and 3 men தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி, ஆனால் அதில் அந்த 3 லேடிஸும் எப்படி இருக்கலாம், மேன் ரிலேட்டிவ்ஸில் 3 பேர், விமன் ரிலேட்டிவில் 3 பேர், அப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மேனோட ரிலேட்டிவ். ஸோ ஆஸ் பர் த கிவன் கண்டிஷன் the selection can be done as follows. ஸோ மென்னோட ரிலேட்டிவ்ஸ் மொத்தம் எத்தனை பேர், 7, டோட்டலாக 7. அதில் வந்து 4 லேடிஸ் அண்ட் 3 மென், ஜென்டில்மென். ஓகேவா. அடுத்து விமனோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ் அதுவும் 7 பேர். அதில் வந்து 3 லேடிஸ் அண்ட் 4 மென். ஓகேவா. ஸோ இப்போ இதில் எப்படியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுதான் இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க. Number of selections.
ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம செலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 லேடிஸும் 3 மென்னும் இருக்கணும். அதில் வந்து மேனோட ரிலேட்டிவ் 3 பேர் இருக்கணும், விமனோட ரிலேட்டிவ் 3 பேர் இருக்கணும். ஸோ அது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 லேடிஸ் அண்ட் 3 மென் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து இப்படி பண்ணலாம் இல்லையா. தட் இஸ் வி கேன் செலக்ட் தட் மேனோட ரிலேஷன்லேருந்து 3 லேடிஸும் அண்ட் தென் விமனோட ரிலேஷன்லேருந்து வி கேன் செலக்ட் 3 லேடிஸ். ஏன்னா இப்போ பாருங்கள், மேனோட ரிலேஷன்லேருந்து 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம், விமனோட ரிலேஷன்லேருந்து 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் இல்லையா. ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ நமக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 லேடிஸும் 3 மென்னும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மென்னோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து இந்த 3 மென்னும், இந்த லேடிஸ் வந்து 0, இதில் மென் 0, இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ மென் ரிலேஷனில் 3 பேர், விமன் ரிலேஷனில் 3 பேர், கூடவே 3 லேடிஸ் 3 மென் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தேர்ஃபோர் இது எத்தனை வேஸில் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4C0 into 3C3 into 3C3 into 4C0. இத்தனை வேஸில் பண்ணலாம் இல்லையா. அப்போ தேர்ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இல் கெட் இட் அஸ் 1. ஏன்னா 4C0 1, 3C3 1, இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரும். ஓகேவா. அடுத்து செகண்ட் வே ஆஃப் செலெக்ஷன், ரெண்டாவது விதமாக எப்படி செலக்ட் பண்ணலான்னா, நம்ம 2 men and 1 ladies ஃப்ரம் மேனோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து 2 ladies and 1 man, ஸோ அப்போ 3 பேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி விமனோட ரிலேஷன்லேருந்து வி கேன் செலக்ட் 2 ladies and 1 man, அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ வி கேன் டூ இட் லைக் திஸ். அப்போ இட் கேன் பி டன் இன் 4C1 into 3C2 into 3C2 into 4C1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இல் கெட் இட் அஸ் 4C1 is 4, 3C2 is same as 3C1 which is 3. So 3 into 3 9, 9 into 4 into 4 into 4. So but it's going to be 4 4 is 16, 9 into 16 is 144 ways இருக்குது. இந்த செலெக்ஷன் பண்ண நமக்கு 144 ways இருக்குது. அடுத்தது இன்னொரு விதமாக எப்படி செலக்ட் பண்ணலாம்? தட் இஸ் 1 men and 2 ladies, 1 men and 2 ladies செலக்ட் பண்ணலாம் இவங்க இதுலேருந்து. அண்ட் தென் இவங்க ரிலேஷன்லேருந்து 1 ladies and 2 men செலக்ட் பண்ணலாம். அப்பயும் பார்த்தீங்கன்னா 3 men, ஸோ டோட்டலாக 3 men ஆகிடுது. ஓகேவா, மென் 3 ஆகிடுது, லேடிஸும் 3 ஆகிடுது. பட் மேனோட ரிலேஷன்லேருந்து 3 பேர் செலக்ட் பண்ணிட்டோம், விமனோட ரிலேஷன்லேருந்து 3 பேர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்படியும் செலக்ட் பண்ணலாம். அப்போ இட் கேன் பி டன் இன் 4C2 into 3C1 into 3C1 into 4C2, which is equal to, so 4C2 is 6 இல்லையா. ஸோ 6 into 3 into 3 into 6, so it is 36 into 9. So 36 into 9, it will be equal to 36 into 9, so it is 54 5 324. Okay, and then one more selection எப்படி பண்ணலாம்னா, that is 3 men and 0 ladies from women's side. women's sideலேருந்து 3 men and 0 ladies. and then மென்னோட சைட்லேருந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்? 3 ladies and 0 men. இப்படி செலக்ட் பண்ணலாம் இல்லையா. 3 ladies and 0 men, இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்போ இதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? இட் இஸ் 4C3 into 3C0 plus 3C0 into 3C0 into 4C3. So it is 4C3 is same as 4C1. So it is 4 into 1 into 1 into 4. So 4 4s are 16. Appa therefore total number of selections. So total number of selections. So எத்தனை விதமாக மொத்தமாக செலக்ட் பண்ணலாம்? It can be done in 1 plus 144 plus 324 plus 16. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you'll get it as 485 ways. So we have 485 ways. புரிஞ்சுதா? மொத்தத்தில் 3 லேடிஸ் 3 மென் இருக்கணும் அந்த டின்னர் பார்ட்டிக்கு கூப்பிட்றது. அதில் 3 பேர் வந்து மென்னோட சொந்தக்காரங்களாக இருக்கணும், 3 பேர் வந்து விமனோட சொந்தக்காரங்களாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு கேஸ்லையுமே பாருங்கள் 3 மென் 3 விமன் தான் இருக்காங்க. இதில் 3 பேர் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க, 3 பேர் மென்னோட சொந்தக்காரங்க. அதுலேயும் இப்போ இதில் பாருங்கள் 3 மென், ஏன்னா இங்கே 2 மென் ப்ளஸ் 1 மென், ஸோ 3 மென் அண்ட் 3 விமன் தான் இருக்காங்க. பட் இதில் 3 பேர் வந்து மென்னோட ரிலேஷன், 3 பேர் விமனோட ரிலேஷன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி காம்பினேஷன் கண்டுபிடிச்சி நம்ம போடுறோம். புரிஞ்சுதா இது? ஓகே, but next one,
20th one. A box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls be drawn from the box if at least 1 black ball is to be included in the draw? So அதில் வந்து ஒரு black ball ஆது இருக்கணும், ஒரு black ball ஆது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம பால்ஸ் வந்து எடுக்கணும்? மொத்தம் நமக்கு எத்தனை பால்ஸ் எடுக்கணும்? 3 பால்ஸ் எடுக்கணும். பட் அதில் ஒரு black பாலாவது இருக்கணும், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு black பாலாவது இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எத்தனை விதமாக நம்ம பால்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ் பர் த கிவன் கண்டிஷன் the selection can be done in following ways. ஸோ மொத்தம் நமக்கு என்னென்னலாம் இருக்குது? 2 white balls இருக்குது. ஸோ white balls வந்து 2 இருக்குது. அண்ட் தென் black balls வந்து 3 இருக்குது. அண்ட் தென் red balls வந்து 4 இருக்குது. ஓகேவா? இதுதான் இருக்குது. நம்ம வந்து 3 balls செலக்ட் பண்ணணும். we need to select 3 balls. 3 balls செலக்ட் பண்ணணும் ஒரு டைமில். அதில் அட்லீஸ்ட் ஒரு black ball ஆது இருக்கணும், மினிமம் ஒரு black ball ஆது இருக்கணும். ஸோ அது எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம்? ஸோ நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஸோ எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம்? ஒரு black ball ஆது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு black ball ஆது இருக்கணும். ஸோ ஒரு black ball செலக்ட் பண்ணிவிட்டு 2 white ball செலக்ட் பண்ணிவிட்டு 0 red ball செலக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்போ இட் கேன் பி டன் இன் 2C2 into 3C1 into 4C0. அப்போ which is equal to, so 2C2 is 1. So 1 into 3 into 1 which is equal to 3 waysல பண்ணலாம். It can be done in 3 ways. அடுத்த விதமாக செலெக்ஷன் எப்படி பண்ணலாம்? ஸோ மினிமம் ஒரு black பாலாவது இருக்கணும். ஸோ ஒரு ஒயிட் பால் ஒரு ரெட் பால் செலக்ட் பண்ணிக்கலாமா? ஒரு ஒயிட் பால் ஒரு ரெட் பால் செலக்ட் பண்ணலாம். அப்போ இட் கேன் பி டன் இன் 2C1 ways into 3C1 into 4C1. இப்போ which is equal to 2 into 3 into 4. இப்போ which is equal to so it is 24 waysல செலக்ட் பண்ணலாம். It can be done in 24 ways. அடுத்தது ஒரு black ball ஆது இருக்கணும் மினிமம். அப்போ ஒரு black ball 2 red ball 0 white ball செலக்ட் பண்ணலாமா? இது ஒரு விதமாக செலக்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு black ballக்கே 3 விதமான காம்பினேஷன் வருது. நமக்கு 3 விதமாக செலக்ட் பண்ணலாம். தட் இஸ் ஒரு black ballும் 2 white ballும் செலக்ட் பண்ணலாம், ஆர் 3மே ஒன்று செலக்ட் பண்ணலாம், ஆர் ஒரு black ballும் 2 red ballும் செலக்ட் பண்ணலாம். இப்போ this can be done in 2C0 into 3C1 into 4C2 ways. இப்போ which is equal to 2C0 is 1 and 3C1 is 3, 4C2 is 6. இப்போ which is equal to 18 waysல செலக்ட் பண்ணலாம். அடுத்த கேஸ் என்ன? மினிமம் ஒரு black பாலாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 black ball கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ black ball 2 அண்ட் தென் ஒயிட் பால்லேருந்து 1 செலக்ட் பண்ணலாமா? 0 red ball, மொத்தம் 3 balls இப்படியும் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ இட் கேன் பி டன் இன் 2C1 into 3C2 into 4C0 which is equal to 2C1 is 2 into 3C2 is same as 3C1. ஏன்னா 3C3 minus 2 which is 3C1. 3C1 is 3 into 4C0 is 1. which is equal to 6 waysல select பண்ணலாம். It can be done in 6 ways. Or 2 black balls-உம் 1 red ball-உம் 0 white ball-உம் select பண்ணலாம் இல்லையா? Total 3 balls. அப்போ இதுக்கு எத்தனை ways இருக்கு? 2C0 into 3C2 into 4C1 which is equal to 1 into 3 into 4 which is equal to 12 ways இருக்கு இந்த செலெக்ஷனுக்கு. இந்த செலெக்ஷனுக்கு we have 12 ways. அடுத்த செலெக்ஷன் என்ன செலக்ட் பண்ணலாம்? நமக்கு 3மே black ball-ஐ செலக்ட் பண்ணிக்கலாம்ல? that is 0 red ball 0 white ball. ஏன்னா மினிமம் ஒரு black ball ஆது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 black ball இருக்கலாம், 3 black ball இருக்கலாம். ஸோ அப்போ 3மே black ball-ஐ செலக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ it can be done in 2C0 into 3C3 into 4C0 which is equal to, so 2C0 is 1, 3C3 is 1 and 4C0 is also 1. So which is equal to 1 way. அப்போ therefore the total number of selections is equal to, so it is 3 plus 24 plus 18 plus 6 plus 12 plus 1. So இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அப்போ you'll get it as, it is going to be 30 plus 30 60 64. So total number of ways is 64. So the total number of ways is 64. புரிஞ்சுதாமா இது? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு
நமக்கு இந்த 21st சம் வந்து இட் இஸ் சேம் ஆஸ் தட் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் சம் மாதிரி அது ரெண்டும் நான் தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த 22 பாருங்கள், சம் நம்பர் 22. How many triangles can be formed by joining 15 points on a plane in which no line joining any 3 points? In which no line joining any 3 points. ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த 15 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து எதுவுமே வந்து 3 பாயிண்ட் வந்து கொலினியராக இல்லை, அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. இங்கே 3 பாயிண்ட் வந்து கொலினியராக இல்லை. ஸோ எல்லா பாயிண்ட்டும் வேறு வேறு இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ அப்போ 15 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண நம்ம எத்தனை பாயிண்ட் செலக்ட் பண்ணணும்? 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். அப்போ therefore the number of triangles that can be formed is 15C3 triangles. So 15C3 triangles form பண்ணலாம். Which is 15 into 14 into 13 divided by 1 into 2 into 3 triangles form பண்ணலாம். புரிஞ்சுதாமா? ஏன்னா இதில் வந்து எதுவும் கொலினியர் 3 பாயிண்ட் கொலினியராக இல்லை. இப்போ அடுத்து 23 பாருங்கள். இது டேரெக்டாக ஒரே லைனில் எழுதலாமா? therefore number of triangles is equal to 15C3. ஓகேவா? 15லேருந்து 3 3 செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணும். அடுத்து 23 பாருங்கள். How many triangles can be formed by 15 points in which 7 of them lie on one line and remaining 8 on another parallel line? ஸோ 7 பாயிண்ட் வந்து ஒரு லைனில் இருக்குது. ஸோ 7 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லைனில் இருக்குது. இதில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு parallel லைனில் மீதி 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னா, இது எப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செட், இதிலேருந்து 2 பாயிண்ட்டும் இதில் 1 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஆர் இதில் 1 பாயிண்ட்டும் இதில் 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ therefore ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் selecting 2 points from 7 points and 1 point from 8 points. So this is equal to, so 7 points ல இருந்து 2 points select பண்ணணும் and 8 points ல இருந்து 1 point select பண்ணணும். அப்போ it can be done in 7C2 into 8C1 ways. So அப்போ it is going to be 7 into 6 divided by 1 into 2 into 8. So இது simplify பண்ணிங்கன்னா you'll get it as so it is 21 into 8 இல்லையா. So it is going to be 168 triangles form பண்ணலாம். இது ஒரு செட். Or one more case என்ன, 1 point from 7 points. 1 point from 7 points. So number of ways of selecting 1 point from 7 points and 2 points from 8 points. So இது எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? It can be done in 7C1 into 8C2 ways, which is equal to 7 into 8 into 7 divided by 1 into 2. So இது கேன்சல் பண்ணால் 4, which is equal to 49 into 4, which will be equal to 196. அப்போ therefore total number of triangles is equal to, so either the first case is possible or the second case is possible இல்லையா. either 2 பாயிண்ட் இந்த 7 பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணலாம், இதில் 2 பாயிண்ட்டு இதில் 1 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம், ஆர் இதில் 2 பாயிண்ட்டு இதில் 1 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ therefore either first case is possible or second case is possible. இப்போ either ஆர்னு சொல்லும்போது we need to add the total number of ways. So it is 168 plus 196. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு the total number of triangles that can be formed is 364 triangles ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் 24th one. There are 11 points in a plane. No 3 of these lies in the same straight line except 4 points. So 4 points வந்து கொலினியராக இருக்குது. 11 பாயிண்டில் 4 points கொலினியராக இருக்குது. Number of straight lines that can be obtained from the pair of these points. எத்தனை straight lines ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. So number of straight lines. ஸோ எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் இருக்க 11 பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 11 பாயிண்ட்ஸில் 11 பாயிண்ட்ஸ் அங்கங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அப்போ இந்த ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ண நம்ம 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் 2 2 ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தானே கிடைக்கும்.
புரியுதா? இதை நீங்கள் ரெண்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு the total number of straight lines, so number of straight lines that can be formed. ஸோ எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 11 பாயிண்ட்ஸ்லேருந்து 2 செலக்ட் பண்ணி நம்ம 11C2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். பட் அதில் இந்த 4 பாயிண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால அதுலேருந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இந்த 4 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருக்கிறதுனால இப்போ இதை நீங்கள் 2 ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் இப்படி தனித்தனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோம். அப்போ இதில் 2 ஜாயின் பண்ணிங்கன்னா மொத்தம் நம்மளால் 6 லைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். we can form 6 lines. ஸோ டோட்டலாக 6 லைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 6 லைன்ஸ் இப்போ ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ அதை சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 4C2 சப்ராக்ட் பண்ணணும். பட் இந்த 4 மொத்தமாக ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் கிடைக்குது இல்லையா? அதனால் அந்த ஒரு லைன் ஆட் பண்ணிக்கணும். புரியுதாம்மா? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் இஸ் 11C2. மொத்தம் இந்த 11லேருந்து 2 ஜாயின் பண்ணி எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ அதுலேருந்து ஆக்சுவலாக இந்த 4 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்கிறதுனால இதில் இந்த 6 லைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா? ஏன்னா இது 4 ஜாயின் பண்ணால் ஒரு லைன் தான் கிடைக்குது. அப்போ இந்த 6 லைன்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைனை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ therefore which is equal to, so it is 11 into 10 divided by 1 into 2 minus 4 into 3 divided by 1 into 2 plus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it is going to be 55 minus 6 plus 1, இப்போ which is equal to 50. So therefore the total number of triangles that can, or for total number of straight lines that can be formed is 50. 50 straight lines form பண்ணலாம். இது first one. அடுத்து second one என்ன கேட்டிருக்காங்க? number of triangles that can be formed. So number of triangles. So number of triangles that can be formed. ஸோ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ 11 பாயிண்ட்ஸ்லேருந்து 3 ஜாயின் பண்ணால் we get 1 triangle. 11 பாயிண்ட்ஸ்லேருந்து 3 ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அப்போ 11லேருந்து 3 செலக்ட் பண்ணி நம்ம எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 11C3 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இந்த 4 பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்கிறதுனால இதிலேருந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ட்ரையாங்கிள்ஸ் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா? the number of triangles that can be formed by using this 4 triangles. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இப்போ just 4C3 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே +1 போட முடியாது. ஏன்னா இந்த 4 பாயிண்ட்டையும் சேர்த்தாலும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்காது. இந்த 4 பாயிண்ட்டை இப்படி சேர்த்திங்கனாலும் ஒரு ட்ரையாங்கிள் வராது. ஸ்ட்ரெயிட் லைன் வரும், ஆனால் ட்ரையாங்கிள் வராது. ஸோ அதனால் it is going to be 11C3 minus 4C3 which is equal to 11 into 10 into 9 divided by 1 into 2 into 3 minus 4C3 is same as 4C1. இப்போ which is equal to, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா this 3 times and this is 5 times. அப்போ which is going to be 165 minus 4 which is equal to 161. So 161 triangles form பண்ண முடியும். We can form 161 triangles. புரிஞ்சுதாமா? அடுத்தது a polygon has 90 diagonals. Find the number of sides. ஸோ அதோட சைட்ஸ் கேட்டிருக்காங்க. 90 diagonals இருக்குது, எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அந்த பாலிகனுக்கு. ஸோ number of diagonals is equal to 19 கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா படித்தோம். இந்த கடைசி எக்ஸாம்பிளில் we studied one formula. என்னென்னா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் NC2 minus n இல்லையா? NC2 minus n படித்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இட் இஸ் given that NC2 minus n is equal to 19 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ NC2ங்கிறது என்ன? இட் இஸ் n into n minus 1 divided by 1 into 2 minus n is equal to 90. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 2. ஸோ இப்போ இட் இஸ் n square minus n minus 2n is equal to 19 வந்துடும். ஸோ இந்த 2 இங்கே cross multiply பண்ணோன்னா n square minus 3n minus 180 is equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். let us factorize this. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 180 3 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? you can factorize this as ஆக்சுவலாக 15 into 12ன்னு பிரிக்கலாமா? ஸோ இட் இஸ் minus 15 plus 12. ஸோ அப்போ therefore this we can write it as n minus 15 into n plus 12 is equal to 0ன்னு சொல்லலாம் இல்லையா? n minus 15 into n plus 12 is equal to 0. So அப்போ from this we get that இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? So n is equal to 15 or n is equal to minus 12. But n is equal to minus 12 is not possible இல்லையா?
n is equal to -12 ஏன்னா nங்கிறது வந்து number of sides. ஸோ nங்கிறது number of sides. Number of sides is not equal to -12. அப்போ therefore n is equal to 15. அப்போ therefore the number of sides of the polygon is 15. 15 sided polygonsக்கு தான் 90 diagonals இருக்கும். புரிஞ்சுதாமா? ஜஸ்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான். பட் நெகட்டிவ் இதை விட்டுறணும். ஏன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது, பாசிட்டிவ் தானே இருக்க முடியும். ஸோ அதனால தான் 15ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.